வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 18வது நாள் கிளாஸ். 1 வயசுல இருந்து 3 வயசு வரை உள்ள குழந்தைங்களுக்கு எப்படி பட்டு பாவாடை தைக்கிறதுங்கிறத பார்க்க போறோம். அதுல முக்கியமா சின்ன பசங்களுக்கு இடுப்புல நாடா வச்சோ கொக்கி வச்சோ நீங்க தைச்சிங்கன்னா அதுங்க போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதே இது மேல சிம்மி மாடல்ல வச்சு பட்டு பாவாடை தைச்சா அந்த பசங்க போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க கடையில பட்டு பாவாடை துணி வாங்கினீங்கன்னாக்கி துணி அவங்க கரெக்ட் அளவு கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்க பட்டுல கூட தச்சுக்கலாம் அந்த பசங்களுக்கு. அதே மாதிரி தான் நான் இப்போ ஒரு பட்டு துணி எடுத்திருக்கேன். பட்டு புடவையில இருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1.5 மீட்டர் கட் பண்ணியிருக்கேன். கரெக்டா 1.5 மீட்டர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது அந்த குழந்தைக்கு நம்ம தைக்கும் போது இடுப்பு அளவுக்கு ஏற்றவாறு ஃப்ளீட்ஸை பெருசாகவும் வச்சுக்கலாம், சின்னதாகவும் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். அதே மாதிரி ஹைட் அந்த குழந்தைக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஹைட் வச்சுட்டு ஓவராக இருந்தாக்கி நம்ம டக்கு பிடிச்சிக்கலாம் துணியில். இப்போ இந்த பட்டு பாவாடையில் சிம்மிக்கு இந்த கலரும் கொடுக்கலாம், இந்த பிங்க் கலரும் கொடுக்கலாம். ஆனால் நான் யூஸ் பண்ண போகிறது சிம்மிக்கு ஒயிட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். சிம்மி கட் பண்ண போகிறோம். சிம்மிக்கு நம்மளுக்கு தேவையான ஹைட் 18, நம்ம எடுத்துக்கிறது 19 எடுத்துக்கிறோம். ஏன்னா ஸ்டிச்சுக்கு 1 இன்ச்சு நம்மளுக்கு தேவை. இப்போ நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். உடம்பு அளவு நம்மளுக்கு தேவைப்படுறது 10, ஸ்டிச்சுக்கு ஆஃப். அப்போ நம்ம இப்போ மடித்து போட்டு எடுக்க வேண்டிய அளவு 5.25 இன்ச்சு. இப்போ அகலம் 5.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டாக மடித்து போட்டு நம்மளுக்கு தேவையானதை கட் பண்ணியாச்சு. இதை என்ன செய்யணும்னா 4ஆக மடிக்கணும். இப்போ 4ஆக மடிச்சுட்டு இப்போ பாருங்க, கரெக்டாக உங்களுக்கு 9.5 இருக்குது. ஆஃப் ஸ்டிச்சுக்கு போயிடும். 9 ஹைட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த க்ளோஸ்ட் இந்த பக்கம் இருக்கணும், ஓப்பன் இந்த பக்கத்தில் இருக்கணும். இந்த க்ளோஸ்ட் பகுதியில் தான் நம்ம கழுத்து வெட்ட போகிறோம். ஓப்பன் பகுதியில் கை வெட்ட போகிறோம். நீளம் 3 இன்ச், நீளம் 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். அகலம் 2 இன்ச், கழுத்து அகலம் 2. அதே மாதிரி அதுல இருந்து ஷோல்டருக்கு 1.5 இன்ச்சு, 1 இன்ச்சு ஷோல்டர் போதும் அளவு. அதுக்கு ஸ்டிச்சுக்கு விட்டு 1/2 இன்ச்சு, 1.5 இன்ச்சு மார்க் பண்றேன். இப்போ இதுல இருந்து கை சின்ன குழந்தைங்களுக்கு 5 இன்ச்சு வைக்கலாம். 5 வச்சைக்கு ரொம்ப நீளமா இருக்கும். அதனால 4.5 இன்ச்சு. இப்போ கழுத்துக்கு நீளம் மார்க் பண்ணியாச்சு, அகலம் மார்க் பண்ணியாச்சு, ஷோல்டருடைய அளவு மார்க் பண்ணியாச்சு, கையினுடைய அளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக அந்த கழுத்து வரைஞ்சிக்க போகிறோம். ரவுண்ட் நெக் வெட்ட போகிறோம். நம்ம இப்போ கழுத்துக்கு வரைஞ்சாச்சு. இது மாதிரி வரைஞ்சி வச்சுட்டு நீங்கள் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும் கழுத்து. இப்போ கைக்கு நம்ம இந்த பக்கத்தில் மார்க் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து கீழே வர அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இப்போ கைக்கும் மார்க் பண்ணியாச்சு, கழுத்துக்கும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ கழுத்து கட் பண்ணியாச்சு. அடுத்து கை கட் பண்ண போகிறோம். இப்போ கை கட் பண்ணியாச்சு. இப்போ இது அடையாளத்துக்காக வேண்டி நம்ம இந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஷோல்டர் தைக்கிறதுக்கு ஒரு ஸ்டிச் போடுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, கை கட் பண்ணியாச்சு, கழுத்து கட் பண்ணியாச்சு. இப்போ
நம்ம எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ சிம்மியினுடைய மேல் பாகம் கட் பண்ணியாச்சு. அதில் வந்து ஓப்பன் வேணும்னா அந்த ஓப்பன் இடத்த வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணியாச்சு. இனி அடுத்து வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம்.